நிச்சயமாக ஷர்மிளா. தற்பொழுது வேடந்தாங்கல் ஏரியில் பறவைகளின் உணவு தேவைக்காக விடப்படும் மீன் குஞ்சுகளை வேட்டையாடும் கேட்ஃபிஷ் மற்றும் டேங்க் கிளீனர் மீன்களை முற்றிலுமாக அழிக்கும் வழியில் தற்போது மீன்களை அகற்றும் பணியில் துவங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உலக புகழ்பெற்ற வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பர்மா, வங்கதேசம், இலங்கை, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவில் பல மாநிலங்களில் இருந்து நத்தை கொத்தி நாரை, பாம்பு தாரா, சாம்பல் நாரை, நீர்க்காகம், புள்ளி மூக்கு வாத்து, குவளைக்காடா, கரண்டி வாயன், வெள்ளை அரிவாள் மூக்கன் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வகைகளில் இருந்து சுமார் 40,000க்கும் மேற்பட்ட பறவைகள் தலைநகரத்திற்கு இனப்பெருக்கத்திற்காகவும் இறைக்காகவும் வருகின்றன. குறிப்பாக மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் கடைசி வாரத்தில் இருந்து பறவைகள் எண்ணிக்கை மிகவும் குறைந்து காணப்படும். அந்த வகையில் நவம்பர் மாதத்தில் வலசை வந்த பறவைகள் முட்டையிட்டு அடை காத்து இனப்பெருக்கம் செய்ய சிறிய பறவைகள் நன்கு வளர்ந்த பிறகு தாய் பறவைகளுடன் மீண்டும் ஜூன், ஜூலை மாதங்களில் தங்கள் தாய் நாட்டிற்கு திரும்புவது வழக்கம். அந்த வகையில் வேடந்தாங்கல் பறவை சரணாலயத்தில் வரும் பறவைகளுக்கு உணவு தேவைக்காக சுற்று வட்டார பகுதிகளில் இருந்த ஏரிகள் மற்றும் விவசாய வயல்களின் பகுதிகளுக்கு சென்று உணவுகள் தேடுகின்றன. இதனால் பறவைகளின் உணவு தேவைக்காக வனத்துறையின் மூலமாக சரணாலயத்தில் ஏரியில் உள்ள மீன்கள் குஞ்சுகள் விட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அதனால் வேடந்தாங்கல் ஏரியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாததால் ஏரியில் ஆப்பிரிக்க கொளுத்தி எனப்படும் கேட்ஃபிஷ் மற்றும் சிறிய நாட்டு மீன்களை அழுகுகளையும் புல் மற்றும் பாசி போன்றவற்றைகளில் தின்று வரும் டேங்க் கிளீனர் எனப்படும் மீன் வகைகள் ஏரியில் அதிக அளவில் இருந்து வருகின்றன. இதனால் ஏரியில் பறவைகளின் தேவைக்காக விடப்படும் மீன்களையும் விரால், குறவை, கெண்டை வகை மீன்களை வேட்டையாடும் கேட்ஃபிஷ் மற்றும் டேங்க் கிளீனர் மீன்களை அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது சமூக ஆர்வலர்கள் அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு கோடை மழை இன்றி வேடந்தாங்கல் ஏரி முழுவதுமாக மறந்து காணப்படுகின்றன. இதனால் தற்பொழுது ஏரியின் உட்பகுதி மற்றும் ஏரியில் நீர் வரும் பாசன கால்வாய் பகுதியில் உள்ள தண்ணீரில் வாழும் கேட்ஃபிஷ் மற்றும் டேங்க் கிளீனர் மீன்களை அகற்றும் பணியில் தற்போது வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்ற காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது.